நடத்தும் விழாவிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். பெற்றோரை அன்புடன் நீங்கள் சீராக பார்த்து கொள்ள வேண்டும். அதிலே அலுமா மேட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், அலுமா நண்பர்கள், அலுமா பட்டதாரிகள் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அலுமா, ஒரு அபிராமி என்ற ஒரு பட்டதாரி ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்திலே இருக்கின்ற மேதகு சிபிஆர் அவர்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அபிராமி அவர்களுக்கு, சிபிஆர் அவருடைய மகள் அபி அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 25 நாடுகளுக்கு நாம் இலவசமாக தடுப்பூசியை மற்றவர்களுக்கு கொடுத்த பெருமை பாரத பிரதமர் மோடி அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொருளாதாரத்திலே 13வது இடத்திலே இருந்த இந்தியாவை 5வது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். 5வதிலிருந்து 4வதற்கு ஜப்பானை பின்தள்ளி கொண்டு வந்திருக்கிறார்கள். 3வது இடத்திற்கு இந்தியா விரைவாக வந்து கொண்டிருக்கிறது. பல வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு அவர் பொற்காலத்திலே நிச்சயமாக கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பல இஸ்லாமிய நாடுகள் அவருடைய உயர்ந்த விருதுகளை அவருக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 28 நாடுகளிலே அவர் அந்த உயரிய விருதை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும், இராணுவ தளவாடங்கள் முன்பெல்லாம் AK-47 வாங்க வேண்டும் என்று சொன்னால் கூட பிரான்சிலிருந்து ஜெர்மனியிலிருந்து வாங்கி வந்தோம். அந்த நிலைமையை மாற்றி இராணுவ தளவாடங்களை இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு வளர்த்திருக்கிறார்கள் இந்தியாவை என்று இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரயில் என்ஜின் ஏற்றுமதி, ரயில் பெட்டிகள் ஏற்றுமதி, மேக் இன் இந்தியா திட்டம் இந்தியாவுடைய மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பான திட்டம். அதைவிட பிரம்மோஸ் ஏவுகணைகளை உலக நாடுகளுக்கு நாம் விற்கக்கூடிய அளவிற்கு இந்தியாவை வல்லரசாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பல கோடி மக்களை காத்து கொண்டிருக்கிறார்கள் 5 லட்சம் ரூபாய் வரை என்று சொல்லி, அதே போல கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றும், T20 மாநாடு உலக தலைவர்களை ஒன்றடக்கி இந்தியா அதற்கு தலைமையேற்று நடத்திய மிகப்பெரிய வாய்ப்பை நம்முடைய பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, பிரதமரோடு நாங்கள் அவரது மேடையிலே இருக்கிறோம். பிரதமரோடு NDA கூட்டணியிலே அவரோடு உணவு உண்ணுகிறோம், பிரதமரோடு பழகுகிறோம் என்ற வாய்ப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லி, மோடியினுடைய பொற்கால ஆட்சி தொடர வேண்டும் என்றும் இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி ஒரு கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். பல்கலைக்கழகம் என்று, தனியார் பல்கலைக்கழகம் என்று சொன்னால் ஏதோ கல்லூரியை நடத்திவிட்டு மாணவர்களுக்கு பட்டம் கொடுப்பது அல்ல. நாங்கள் அதிலே இருந்து டிஃபரெண்டாக மாறி இருக்கிறோம். 600 பல்கலைக்கழகத்திலே 27 பல்கலைக்கழகம் பாராளுமன்றத்திலே தன்னாட்சி பெற்ற பல்கலைக்கழகமாக அறிவித்த பல்கலைக்கழகத்திலே எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் முதலிடத்திலே இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 1500 PhD ஹோல்டர்கள் இங்கு பேராசிரியர்களாக, ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போல 3000 பேருக்கு மேல் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். 2000 பேர் நான் டீச்சிங் இருக்கிறார்கள். 1,60,000 பட்டதாரிகளை இதுவரை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்தியாவிலே சிறந்த 27 பல்கலைக்கழகத்திலே முதல் பல்கலைக்கழகம். பல உலக நாடுகளிலே பல்வேறு இணைப்பை இணைத்து 54 இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோடு இணைத்திருக்கிறோம். அதைவிட எந்த பல்கலைக்கழகம் செய்யாததை டிஃபென்ஸ் எக்ஸ்போவிலே கலந்து கொண்ட ஒரே பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் தான். அதில் ஈசிஆரிலே நடந்த 18 நடந்த எக்ஸ்போவிலே கலந்து கொண்டோம். பெங்களூரிலே 19 நடந்த எக்ஸ்போவிலே கலந்து கொண்டோம். லக்னோவிலே 20 கலந்து கொண்டோம். குஜராத்திலே 22 கலந்து கொண்டோம். தொடர்ந்து 5 முறை தொடர்ந்து நாம் நம்முடைய திட்டங்களை டிஃபென்ஸ் எக்ஸ்போவிலே காண்பித்து உலக நாடுகளிலிருந்து பல வரவேற்புகள் கிடைத்திருக்கிறது. இந்தியா, DRDO, இஸ்ரோ நம்மை பயன்படுத்தி பல கட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே 1-2 ராக்கெட் லான்ச் நாம் செய்ய இருக்கிறோம். மீனவர்களை பாதுகாக்கவும், விவசாயிகளுக்கு பாதுகாக்கவும் ஒரு அற்புதமான திட்டத்தை நம்முடைய ராக்கெட் லான்ச் மூலமாக செய்ய இருக்கிறோம். எல்லை தாண்டுகின்ற பிரச்சனை, எங்களுடைய ராக்கெட் வெளியே வந்தவுடன் எல்லை தாண்டும் போதே அவனுக்கு அலர்ட் வந்துவிடும்.
அதே போல் அங்கிருந்து அவர்கள் வீட்டுக்கும் மற்ற தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பை அது மூலமாக பெற்றிருக்கிறோம். விவசாயத்துறைக்கு ட்ரோன் கண்டுபிடித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆராய்ச்சிக்காக கூட்டமைப்பு 150 MOUஸ்களை போட்டிருக்கிறோம். இராணுவத்துக்கு தேவையான பாதுகாப்பு, குறிப்பாக இராணுவ விமானங்களுக்கு இலகுவான ஜெனரேட்டர் வடிவமைப்பை மற்றும் மேம்பாடு திட்டத்தை மத்திய அரசு இந்த பல்கலைக்கழகத்திற்கு அங்கீகாரம் செய்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்கிறேன். DRDO, DRDL மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு வேண்டிய உராய்வை தடுக்கக்கூடிய அதிக வெப்பம் 1200 செல்சியஸ் தாங்கக்கூடிய வெளிப்பூச்சி ஸ்பெஷல் பெயிண்ட் மற்றும் பசை தயாரித்து இப்போது டெஸ்டிங்கில் உள்ளது. இது வெளிநாடு தயாரிப்புக்கு சமமான உள்நாட்டு தயாரிப்பாகும் மேக் இன் இந்தியா திட்டத்திலே நம்முடைய பல்கலைக்கழகம் சாதித்திருக்கிறது என்பதையும் ஒரு மாநகரத்தில் புத்தாண்டு தொடக்கத்தில் நான் கலந்து கொள்கின்ற முதல் நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது. சென்னை என்று சொன்னாலே ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தமான இடம். சென்னை என்று சொன்னாலே அது பழமையான கலாச்சாரத்தை போற்றுகின்ற நேரத்தில் மகத்தான புதிய மாற்றங்களையும் தனதாக்கிக் கொள்வதற்கு தயங்காத ஒரு பெருநகரம். அதுதான் சென்னையினுடைய மகத்தான சிறப்பு. தொண்டை மண்டலத்தினுடைய தலைநகராக ஒரு காலத்தில் சென்னை இருந்தது. இந்த சென்னை கடற்கரை தான் பண்டைய தமிழனுடைய பண்பாடுகளை உலகெங்கும் எடுத்து சென்றது. தமிழன் ரோமானியபுர அரசோடு வணிகம் செய்திருக்கிறான் என்று சொன்னால் அது இங்கே இருந்தும் எண்ணற்றவர்கள் அந்த ரோமானிய பேரரசுக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை வரலாற்று சான்றுகள் நமக்கு உணர்த்துகின்றன. அருமை சகோதரர்களே, 34வது பட்டமளிப்பு விழா என்பது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சியில் எவ்வளவு வருடங்களை அது கடந்து வந்திருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. ஏதோ ஒரு நாளில் இதை போன்ற ஒரு மகத்தான பல்கலைக்கழகம் உருவாகிவிடவில்லை. தொடர்ந்து உழைத்ததன் பயனாகவும் மாணவர்கள் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொண்ட காரணத்தாலும் கல்வி தரத்தை படிப்படியாக உயர்த்தி கொண்டே செல்வது என்கின்ற உயர்ந்த சிந்தனையாலும் தான் இந்த பல்கலைக்கழகம் இன்றைக்கு மகத்தான பல்கலைக்கழகமாக நாட்டிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. இந்த பல்கலைக்கழகம் இன்றைக்கு மாணவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய கல்வியை கற்றுணர்ந்து தேர்வுகளிலே வெற்றி பெற்று அவர்கள் பட்டத்தை பெற்று செல்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. இதை பொறுத்தளவில் இங்கே இருக்கின்ற மாணவர்கள் அவர்களுடைய வாழ்வில் ஒரு மிக முக்கியமான நாள் என்று சொன்னால் அது இந்த நாள் தான். இதுவரை சிறு வயதிலே இருந்து தங்களை தயார்படுத்திக் கொண்டே வந்தவர்கள் இன்றைக்கு பட்டதாரிகளாக மாறியிருக்கிறார்கள். பட்டதாரிகள் என்று சொன்னால் அவர்கள் இனிமேல் தான் ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கப் போகிறார்கள் என்றுதான் அர்த்தம். It is a new beginning where நாம் இதுவரை இருந்த நம்முடைய பல்கலைக்கழகத்தில் நண்பர்களோடும் ஆசிரியர் பெருமக்களோடும் உண்மை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் போட்டி என்பதே என்ன என்று தெரியாமல் வளர்ந்திருப்போம். ஆனால் வெளி உலகம் அப்படி பூக்களால் மட்டுமே நிரம்பியதாக இருக்கும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. கடுமையான நேரங்களை எந்த ஒரு மனிதனும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். வெற்றியும் தோல்வியும் என்பது மாறி மாறி வரக்கூடியது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். எப்படி காலையிலே சூரியன் உதிக்கிறானோ அப்படி உதிக்கின்ற பொழுதே அது மாலையிலே மறைந்துவிடும் என்பது யதார்த்தம். அதுபோல எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் வெற்றியிலே மட்டுமே சுவைத்துக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கையாக இருக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. வெற்றியும் தோல்வியும் இரவையும் பகலையும் போல மாறி மாறித்தான் வரும். வெற்றி பெறுகின்ற பொழுது அகங்காரம் கொள்ளக்கூடாது.
தோல்விகளை கண்டு துவண்டு விடவும் கூடாது. தோல்விகள் தான் ஒரு மனிதனுக்கு வெற்றியை காட்டிலும் அதிகமான அனுபவத்தை தருகிறது, படிப்பனையை தருகிறது. அதனால் தான் நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள், எந்த நேரத்திலும் உன் நிலையை தன்னிலையை இழந்து விடாதே என்று சொன்னார்கள். அந்த ஒன்றைத்தான் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் மாறி மாறித்தான் வரும். ஆனால் எதையும் தாங்குகின்ற மன உறுதியை நீங்கள் பெற வேண்டும். அப்பொழுது மகத்தான வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதிலே மாற்றம் இல்லை. Karanya, complementary in Aarti, complementary in Nephrology, Rheumatology, Pathology, Ovia, Cement Factory, Atiyaki Vadanam. Alan John Abdul Rahman, Abhishek, Aishwarya, Ajay Ashwan, Ajay Saran, Akash, Peter Vasily, Arun Karthik, Parag Sambul, Jayaraj, Chirag, Deepak, Deepak, Deepika, Divya Bharati, Wesley, Yashwant Ram, Pawan,